வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் முதல்வன் கொஸ்டினோடைய ஆன்சர் கீ. நானும் சூர்யா ப்ரோவும் இருக்கோம். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் டிஸ்கஷன் பண்ண போறோம். ஆஹ் வணக்கம். வணக்கம் ப்ரோ, வெல்கம். இந்த கொஸ்டின்ஸ் தேங்க்யூ. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ப்ரோ நேற்று அட்டன் பண்ணும்போது? நேற்று ரொம்ப நல்லாவே தான் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ம், நிறைய ட்ரிக்கியான கொஸ்டின்ஸாக இருந்துச்சு. கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ம். பட் எட் அது கொஞ்சம் ரொம்ப ட்ரிக்கியாக பொசிஷன் பண்ணியிருந்தாங்க. கரெக்ட். கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. ஆனா நம்ம கரெக்டா அட்டன் பண்றோமா அப்படிங்கிறது தான் இங்க இருக்கு. ஓகேவா? ஆமாம். சரி, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ற கொஸ்டின் பேப்பரோடைய செட்டு பார்த்தீங்கன்னா பி சீரிஸ். ஓகேவா? ஓகே. பி சீரீஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 1 பார்த்துடலாம். ஓகே. Vaquita porpoise is the world's smallest cetacean, the most endangered marine mammal endemic to அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எண்டமிக் வச்சு உள்ள கொஸ்டின். இந்த வக்கிட்டா பர்போய்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு சிட்டாஷியன் ஸ்பீசிஸ். சிட்டாஷியன் ஸ்பீசிஸ் மொத்தமே உலகத்துல 10 தான் இருக்கு. மொத்தமே பத்தே பத்து உலகத்துல தான். 10 தான். ஓகே. அதனாலதான் இது வந்து நீங்க கடைசி ஒரு 3-4 மாசமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது அடிபட்டிருக்கும் வக்கிட்டா பர்பாய்ஸ். எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து இந்த வக்கிட்டா பர்பாய்ஸ் இருக்கு. ஓகே. எண்டமிக் அப்படிங்கறதுனால இது எந்த ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா கலிபோர்னியா, கல்ஃப் ஆஃப் கலிபோர்னியா. இந்த இடத்துல இந்த வக்கிட்டா அப்படிங்கிற ஸ்பீசிஸை கன்சர்வ் பண்றதுக்காகவே ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் மாதிரியான ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. அது 1993 கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கலிபோர்னியா, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மெக்சிகோ. சரிங்களா? ஓகே. கலிபோர்னியா மெக்சிகோ ரெண்டு இடம். இந்த ஏரியா வந்து கல்ஃப் ஆஃப் கலிபோர்னியா. பட் இந்த கலிஃபோர்னியா வந்து மெக்சிகோவோட பார்ட் ஆஃப் கலிஃபோர்னியா, நாட் ஆ, யூஎஸ்ஏஸ் பார்ட் ஆஃப் கரெக்ட். கலிஃபோர்னியா. பாஹா யுஎஸ்ஏ கலிபோர்னியா. கலிஃபோர்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. பஹா கலிபோர்னியான்னு பட் சொல்லுவாங்க. யுஎஸ்ஏ ஆமாம். கலிபோர்னியா நார்த்ல இருக்கு பாருங்க, இதுதான் ஆமாம். யுஎஸ்ஏ கலிபோர்னியா. ஓகே. சூப்பர். ஸோ வக்கேட்டோ பர்பாய்ஸ்ங்கிறது 10 தான் இருக்கு. கோரல் ட்ரையாங்கிள்ங்கிறது எங்க இருக்குன்னு தெரியுமா? கோரல் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய பிலிப்பைன்ஸ் பக்கத்துல இருக்குது. பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா அந்த ஏரியாவில் இருக்கிறது கோரல் ட்ரையாங்கிள். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆஸ்திரேலியால கிரேட் பேரியர் ரீஃப் இருக்கும். அங்க ம். கோரல் சி கூட இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு கோரல் ஏரியா. அதனாலதான் இந்த அண்ட் ஏரியா வந்து கோரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. கோரல் ட்ரையாங்கிள். ஆமா. இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், பப்புவா நியூ கிவினா, சாலமன் ஐலாண்ட்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து கோரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் மெரைன் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் தான். ஓகே. ஆனா இது கலிபோர்னியா கிடையாது. ஸோ ஆப்ஷன் 1 எலிமினேட்டட். மெடிடேரியன் சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மத்திய உங்களுக்கு தரைக்கடல் தெரிஞ்சது. அப்படிங்கிறது வந்து ஐரோப்பா கண்டத்துக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் நடுவில் இருக்கும் இல்லையா, அந்த இடம். ம். அங்க வந்துட்டு இந்த மாதிரியான அனிமல்ஸ் வாழ்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்பவே டிராபிக்கல் ஏரியால வாழக்கூடிய அனிமல் மாதிரி இருக்கும். ஆமா, வக்கிட்டோ ஓகே. பர்பாய்ஸ் வந்து டிராபிக்கல் ஏரியாவில் உள்ளதுதான். மெடிடேரியன் சி வந்து டிராபிக்கல் ஏரியால இல்ல, டெம்பரேட் ஜோன் தான். ஆமா. அண்ட் தென் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிட்டாஷியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபின்வேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஃபின்வேல் இதுதான். சரியா? ஃபின்வேல். கல்ஃப் ஆஃப் கைனா எங்க இருக்குன்னு தெரியுமா? அது வந்துட்டு ஆப்பிரிக்கால இருக்கு. ஆப்பிரிக்காவினுடைய சவுத் சவுத் சைட்ல இருக்கு. அது நைஜீரியா பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியால இருக்கு. சூப்பர். வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா. வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா. ஓகேங்களா? ஓகே. வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் ஆப்பிரிக்கால தான் வந்து கல்ஃப் ஆஃப் கயனாங்கிறது இருக்கு. ஓகே. ஆப்ஷன் இது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா ஃபேக்சுவல் கொஸ்டின். நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்கனாலே தெரியும். கல்ஃப் ஆஃப் கலிபோர்னியா தான். ஃபர்ஸ்ட் ஓகே. கொஸ்டின் ஓவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வக்கிட்டா வந்து வக்கிட்டாவை பத்தி ஒரு அடிஷ்னல் டேட்டா இது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கடல் பன்றி அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. ஓ, கடல் பன்றி அப்படின்னு கடல் சொல்றாங்களா? பன்றி. ஆமாங்க. ஓகே, ஓகே, சூப்பர். இந்த கல்ஃப் ஆஃப் கலிபோர்னியாவுக்கு இன்னொன்னு ஒரு பேர் வந்து சி ஆஃப் காட்டஸ் அப்படிங்கிறாங்க. சி ஆஃப் சரிங்களா? காட்டஸ். ஓகே. சி ஆஃப் காட்டஸ். நெக்ஸ்ட் ஓகே. கொஸ்டின் போயிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாலிட்டி கொஸ்டின். இது வந்து ஒரு சூப்பரான கொஸ்டின். ஏன்னா ராஜ்யசபால நடக்கிற எலெக்ஷனையும் லோக்சபால நடக்கிற எலெக்ஷன் ப்ராசஸும் தெரிஞ்சு அதுல ம். எது காமனா இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த கொஸ்டின். ஓகேவா? ஓகே. காமன். இந்த இந்த வேர்டு தான் கீவேர்டு காமன் ம். அப்படிங்கிறது. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. எவரி ஓகே. இண்டிவிஜுவல் ஏஜ்டு 18 அண்ட் above has the right to vote in the election. இது ஓகே. வந்து எங்க மட்டும் உள்ளது? இது லோக்சபா, லோக்சபாக்கு மட்டும். மித்த எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ் அதுல எல்லாம் இருக்கிறது. யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ். ஆமா, லோக்சபா எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ்
அதுல இருக்கிறது தான் இது. ஓகேவா? எவரி இண்டிவிஜுவல் ஏஜ் 18 அண்ட் எபோவ் ஹேஸ் த ரைட் டு ஓட் இன் எலெக்ஷன். ஓகே சரிங்களா? ஆனா ராஜ்யசபாக்கு பாத்தீங்கன்னா யாரு ஓட் பண்ணுவானா? எம்எல்ஏஸ் மட்டும்தான். அதுவும் அந்த எம்எல்ஏ ஸ்டேட்ல இருக்கிற எம்எல்ஏ, அந்த ஆமா ஸ்டேட்ல இருக்கிற ராஜ்யசபா ஸ்டேட். எவரி ஓகே எம்எல்ஏன்னு கூட கிடையாது. கிடையாது சரியா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம். இது வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் இது வந்துட்டு சிங்கிள் எஃப்டிஏ டிரான்ஸ்பரபிள் சிங்கிள் ஓட். டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். ஓகேவா? இதை வச்சுதான் இந்த கொஸ்டினே இருக்கும். சரி. ஓகே voters are allowed to rank the candidates in order of the preference. இது லோக்சபால கிடையாது, ஒன்லி ஃபார் ராஜ்யசபால ராஜ்யசபா. மட்டும்தான் ஆர்டர் ஆஃப் த ப்ரிஃபரன்சஸ் வந்து ராஜ்யசபால சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ராஜ்யசபால ஓட்ல மட்டும்தான். மட்டும்தான். ஆனா ஓகே இது வந்து காமன் எலெக்ஷன்லயே ஒரு கண்ட்ரி பண்றாங்க bro. இஸ்ரேல். சுவிட்சர்லாந்தா இஸ்ரேல் ஓகே இஸ்ரேல் பண்றாங்க. ஓகேங்களா? காமன் எலெக்ஷன்ஸ்லயே பண்றாங்க இஸ்ரேல். ராஜ்யசபால மட்டும்தான் இந்தியால பண்றாங்க. ஓகேவா? ராஜ்யசபா அண்ட் தென் இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் இதுல தான் பண்ணுவாங்க சிங்கிள் டிரான்ஸ்ஃபர். ஓகே Each vote has each vote cast holds the same weight in determining result. இது வந்து எம்பி எலெக்ஷன்ல, எம்எல்ஏ எலெக்ஷன் நம்ம போடுறோம் இல்லையா? அந்த இந்த இதுல எலெக்ஷன்ல மட்டும்தான் உண்டு. ஓகேவா? அதுவும் டீலிமிட்டேஷனுக்கு முன்னாடி தான். டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது தியரட்டிக்கலா கரெக்ட், ப்ராக்டிக்கலா கரெக்ட் கிடையாது. ஓகே சரிங்களா? தியரட்டிக்கலா கரெக்ட், ப்ராக்டிக்கலா கரெக்ட் கிடையாது. இன்னொன்னு ஒரு பாத்தீங்கன்னா எஸ்டிவினாலே ப்ரிஃபரன்ஸ் ஓட் சிஸ்டம் தான். சரிங்களா? ஓகே அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு அந்த ஓட் வெயிட்டேஜ் கேரி வேற மாதிரி இருக்கும், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஓட் வெயிட்டேஜ் கேரி ஒரு மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால இதுவுமே வந்து ரெண்டுத்துக்கும் காமன் 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 கிடையாது. கிடையாது. ஓகே ஓகே ஸோ ஆன்சர் ஸோ வந்து டி. நன் ஆஃப் த அபோவ். ஓகே ஆமா, டி நன் ஆஃப் த எபோவ் தான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 18 அபோவ் ஓட் போடுற ரைட்ஸ்ன்றத பத்தி சொல்றாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்துட்டு எந்த கண்ட்ரி அப்படின்னு தெரியுமா? தெரியல ப்ரோ. நியூசிலாந்து தான் வந்துட்டு அந்த யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ்னு சொல்றாங்களா, அதாவது எவ்ரி அடல்ட் வயது வந்தோருக்கு வாக்குரிமை அப்படின்னு சொல்றது வந்து நியூசிலாந்து தான் 1893 வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் சூப்பர். ஓகே நெக்ஸ்ட் போலாம். அண்ட் நம்ம ஊர்ல வந்து 1950 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், அது உங்களுக்கு தெரியும். ஆமா, ஓகே ஓகே இந்த கொஸ்டின் மூணாவது வந்து கொஞ்சம் கொஸ்டின். ஈஸியான கொஸ்டின் தான். ஆமா பைட்டோ ரெமிடியேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் வச்சு உள்ள ஒரு கொஸ்டின். சூப்பருங்க. Along with plants, microalgae, seaweeds can be used to remove toxic heavy metals from the environment. ஓகேங்களா? ஓகே பிளான்ட், ஆல்கே, மைக்ரோ அல்கே அப்புறம் சீவீட்ஸ். சீவீட்ஸ் இந்த மூணு சேர்ந்து டாக்ஸிக் ஹெவி மெட்டல்ஸை வந்து ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, உண்மைதான். கரெக்ட். ஓகேங்களா? ஹலோ ஓகேவா? ஆ Along ஓகே with plants, microalgae and seaweeds can be used to remove toxic heavy metals from the environment. மைக்ரோஆல்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோரோலா அப்படின்னு மைக்ரோஆல்கே குளோரோலா. சீவிட்ஸ் ஓகே அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்காசம் அப்படிங்கிற ஒரு சீவிட்ஸ். ஓகேங்களா? இது ம் ரெண்டும் யூஸ் பண்ணுவாங்க டாக்ஸிக் ஹெவி மெட்டல்ஸை வந்து ரிமூவ் பண்றதுக்காக. ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹைப்பர் அக்யூமுலேட்டர். ஓகேங்களா? ஹைப்பர் ம் அக்யூமுலேட்டர் பத்தி உள்ளது. ஹைப்பர் அக்யூமுலேட்டர் பிளான்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் ரிமூவிங் ஹை லெவல்ஸ் ஆஃப் டாக்ஸிக் மெட்டல்ஸ் லைக் மெர்க்யூரி, காட்மியம், கோபால்ட் ஃப்ரம் த சாயில். ஓகேவா? ம் இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? இதுக்காக என்ன பிளான் சொல்றாங்கன்னா டால்ஸ்பி கேர்லுஸ்கன்ஸ் அப்படிங்கிறது. ஓகே ஸோ யூஸ்வலாக வந்துட்டு ஒரு பிளான்ஸ் இது அப்புறம் ஆல்கே வீட்ஸ் இதெல்லாம் வச்சு என்ன சொல்றது டாக்ஸிக் ஹெவி மெட்டல்ஸை வந்துட்டு இது பண்றாங்க, சாயில்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ண சாயில்ஸ்ல முடியும். இருந்து ரிமூவ் பண்றாங்க. அதுதான் ஃபைட்டோ ரீமிடியேஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? ஓகே 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 பயோ ரீமிடியேஷன் ப்ராசஸ்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ம் ம் ஓகே பிளான்ட் வச்சு பண்றதுனால ஃபைட்டோ. ஓகே ரெண்டும் கரெக்ட் தான் இந்த கொஸ்டினுக்கு. எதுவுமே சூப்பரான கொஸ்டின்ஸ். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ்ல என்னெல்லாம் ப்ராஹிபிட்னா தடை. தடை ஓகேங்களா? செய்யப்பட்டிருக்கு. ம் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல எதுவுமே தடை செய்யப்படல. ஃபெல்லிங் ஆஃப் ட்ரீஸ், ஆக்சுவலா வந்து வைனிங் ஆஃப் எக்கோ ரோட்ஸ். சென்சிட்டிவ் ஜோன்ல வந்துட்டு மொத்தமா ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி அதாவது ரெகுலேட் பண்ணிருப்பாங்க. ஒன்னு டோட்டலா ப்ராஹிபிட் பண்றது,
அப்படி இல்லைன்னா ஒரு ரெகுலேஷன்ஸ் பேசிஸில் அலோவ் பண்ணுறது. அதுக்கப்புறம் மூணாவது வந்துட்டு ஒரு லைசன்சிங் மாதிரி டோட்டலாக வந்துட்டு கொடுத்துட்றது. ஸோ இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் இது இருக்குது இல்லையா? ஆமா. ஸோ அலௌடு. ஸோ இதில் இதுல வந்துட்டு வந்து சொல்லுங்க. இதுல வந்து எல்லாமே ரெகுலேட்டட் தான். ரெகுலேட்டட் தான், ஆமாம். சரிங்களா? மூணுமே ரெகுலேட்டட் தான். ஸோ ரெகுலேட்டடுங்கிறனால டி தான் ஆன்சர். ஓகே ஓகேவா? மூணுமே ரெகுலேட்டட் தான். ஓகே. ஸோ ரூல்ஸ் பார்த்துங்க. கைட்லைன்ஸ் issued in 2011. அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. In how many of the above schedules of the Constitution of India are provision made for the Constitution of District Council and Regional Council? ஆக்சுவலா நிறைய ஓகே. பேர் 5th and 6th ஷெட்யூல்னு போடுவீங்க. ஆனா ஆ ஆ கிடையாது. ஒன்லி 6th ஷெட்யூல்ல மட்டும்தான் இருக்கும். 6th ஷெடியூல் மட்டும்தான். ஆமா. ஓகே. ஓகேவா? இது வந்து ஒரு சூப்பரான கொஸ்டின். ஏன் அப்படின்னா ரீஜனல் கவுன்சில், டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அப்படின்னோடனே நமக்கு எங்க போயிடும் மைண்டு? ஒருவேளை 11th ஷெட்யூல்ல இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி மைண்ட் போகும். பட் கிடையாது. ஓகே. இப்ப 5th ஷெட்யூலும் பாத்தீங்கன்னா அது நம்ம மேபி ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். அது வந்து இந்த ஸ்பெஷல் இதுதானே, ட்ரைபல் அட்வைசரி ட்ரைபல் கவுன்சில். அட்வைசரி கவுன்சில் அதுதான் இருக்கும். ஆமாம். ஓகேங்களா? ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில் மட்டும்தான் இருக்கும். 6th ஷெட்யூல் பாத்தீங்க அப்படின்னா தான் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் ஏடிசி, ஓகே அதுக்கப்புறம் ரீஜனல் கவுன்சில். ஓகேவா? ரீஜனல் கவுன்சில்னு ஓகே. இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 6th ஷெட்யூல் மட்டும்தான், ஏ ஒன்லி ஒன். ஓகேவா? டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலும் இருக்கும், ரீஜனல் கவுன்சில்ஸும் இருக்கும், ரெண்டுமே வந்து 6th கவுன்சில்ஸ் இருக்கும். ஷெடியூல்ல. ஆமா. ஓகே. இது பாத்தீங்கன்னா ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில் ரீஜனல் கவுன்சிலா அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்ட் ஆஃப் ரீஜனல் கவுன்சில் தான். பட் எக்ஸ்பிளிசிட்டா சொல்லல. சொல்லல. ஓகேவா? ஓகே. எக்ஸ்பிளிசிட்டா சொன்ன ஒரே இடம் வந்து 6th ஷெட்யூல் மட்டும் 6th தான். ஷெடியூல் தான். ஓகேவா? அதுலதான் ஓகே. டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அப்படிங்கிற டேர்மும் இருக்கும், ரீஜனல் கவுன்சில்ங்கிற டேர்மும் இருக்கும். ஸோ ஒன்லி ஒன் தான் இதுக்கு ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் ஒரு சூப்பர் கொஸ்டின். சோலார் ஓகே. ரேடியேஷன் மாடிஃபிகேஷன் டு அட்ரஸ் குளோபல் வார்மிங். சரிங்களா? ஓகே. ம் இதுல வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்ன கொடுத்திருப்பாங்கன்னா சாய் அப்படிங்கிறது. ம் சாய். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல எம்சிபி. மூணாவது ஸ்டேட்மெண்ட்ல கிளவுட் தின். ஓகே. இந்த மூணு தான் ரொம்ப மேஜரான ப்ராசஸ். ஓகேங்களா? சோலார் ரேடியேஷன் மாடிஃபிகேஷனுக்கு. சாய் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஏரோசோல் இன்ஜெக்ஷன். ஏரோசல் இன்ஜெக்ஷன். ஓகேங்க. அதாவது இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃப்ளைட் ஃபுல்லா சல்ஃபர் டை ஆக்சைடு மாதிரியான ஒரு சில கெமிக்கல்ஸ் எடுத்துட்டு போய் ஸ்ட்ராட்டோஸ்பியர் ஏரியாக்கு மேல வந்துட்டு அப்படியே வந்துட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்கமிங் சோலார் ரேடியேஷனை பார்ஷியலாக வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ண உதவுது. ஸோ அதன் மூலமாக வந்துட்டு நம்ம அந்த ரேடியேஷன் மேனேஜ்மெண்ட்டை கொஞ்சம் குறைக்கலாம் நமக்கு வர இது, அப்படின்றது தான் கான்செப்ட். ஆக்சுவலா இந்த கான்செப்டே எப்படி எடுத்திருக்காங்கன்னா வல்கானிக் எரப்ஷன் இருக்குல்ல, ஆ வல்கானிக் எரப்ஷன் மூலியமா எடுத்திருக்காங்க. ஓகே. ஓகேவா? வல்கானிக் எரப்ஷன் மவுண்ட் பினாட்டாபு அப்படிங்கிற ஒரு இடத்துல ம் அதிகமா சல்ஃபேட்டை வந்து வெளில விடுது. அப்போ ம் வந்து சன்லைட் வந்து மேல ரிஃப்ளெக்ட் ஆகிறத பேஸ் பண்ணி இந்த ப்ராசஸ உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஐசேஜ் டைம்ல கூட பயங்கரமான வெல்கானிக் எரப்ஷன்ஸ் எல்லாம் வந்து டோட்டலா வந்துட்டு கிளவுட் கவர் பண்ணிடும். அப்போ வந்துட்டு டோட்டலா சன்லைட் உள்ள வராதனால தான் உலகம் ஃபுல்லாவே வந்துட்டு ஐஸா மாறிடும் அப்படின்றது தான் தியரி. சூப்பர் சூப்பர். ஓகே. அதுக்கப்புறம் ஆடிங் ஏரோசோல் டு த லோவர் அட்மாஸ்பியர் ஓவர் ஓஷன் ரீஜன் டு இன்க்ரீஸ் த ரிஃப்ளெக்டிவிட்டி லோ லையிங் மெரைன் கிளவுட்ஸ். ஓகேங்களா? ஓகே. இந்த இதுவுமே வந்து ஆல்பிடோ எஃபெக்டை பொறுத்து தான். ஓகேவா? லோ ஓகே. லையிங் மெரைன் கிளவுட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மெரைன் கிளவுட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, சீ சால்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஏற்கனவே அதாவது இது எப்படி இருக்கும். பண்ணுவாங்கனாக்கா, ஷிப்ல இருந்துட்டு ஸ்ப்ரே பண்ற மாதிரி ஒரு டெக்னிக் தான் அது. இது ரொம்ப ஆமா. லோ கிளவுட்ஸுக்கு தான், ஏன்னா அது ஷிப்ல இருந்தே பண்ண முடியும். அது மெரைன் ஷிப்ஸ் கிளவுட். எல்லாம் பண்றாங்க. கரெக்ட். கிளவுட் பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ம் கிளவுட நீங்க நல்லா பிரைட் பண்ணி விட்டீங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஏன்னா பிரைட்டா ஆமா. இருக்கிறது, ஒயிட்டா இருக்கிறது மட்டும்தான். ஆல்பிடோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதானே. ஆமா, ஆல்பிடோ எஃபெக்ட் அதிகப்படுத்தும். அதனால வந்து குளோபல் வார்மிங் கம்மியாகும். ஹீட் உள்ள வராதுல்ல. ஓகே. இன்னொன்னு ஒரு விஷயம், இதுவும் கிளவுட வச்சுதான் ம் சிரஸ் கிளவுட்னு சொல்லுவோம். அது இன்னும் தின்னாக்கி விட்டுருவாங்க. ம்
கிளவுடு எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுதோ, பிரைட்டோடு ரிஃப்ளெக்ட் பண்ணுதோ, அதே மாதிரி இது என்ன பண்ணும், ட்ராப்பும் பண்ணிக்கும் ஹீட்டை. ம் அதனால சிரஸ் கிளவுட தின் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேவா, கிளவுட் தின்னிங். அப்பதான் வந்து ஹீட் எஸ்கேப் ஆகும். ஓகே. ஆ ஓகேவா. ஸோ அதாவது சிம்பிளா வந்து இந்த கிளவுட்ஸ் வந்துட்டு எப்படி மேல இருந்து வரக்கூடிய இன்கமிங் சோலார் ரேடியேஷனை பிளாக் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணுதோ அதே மாதிரி பூமியினுடைய ஹீட்டை வந்து ட்ராப் பண்ணுது. ஸோ அந்த ஆமா ட்ராப்பிங் எஃபெக்டை குறைக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு இந்த கிளவுட் தின்னிங்ன்ற மெத்தடை பண்றோம். ஸோ ஆமா. நம்ம சிரஸ் பூமியினுடைய வெப்பம் வந்து அப்பதான் வெளியே போகும் இந்த கிளவுட் தின்னிங் கரெக்ட். மூலமா. ஓகே. சிரஸ் கிளவுட் தின்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விஷயத்த. ஓகேங்க. ஸோ இது இல்லாம இன்னும் சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸ்பேஸ் மிரர்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பெரிய ஜெயிண்ட் மிரர்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் கூட சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் அனதர் மெத்தட் வந்துட்டு நம்ம வீடுங்களுக்கு இல்லை வந்துட்டு பெரிய ஸ்கை ஸ்கிராப்பர்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ஒயிட் கலர்ல பெயிண்ட்ஸ் பண்றோம். இல்லை வந்து இந்த ஹை ஆல்பிடோ இருக்கக்கூடிய மாதிரியான இதை செட் பண்றதன் மூலமாவோ இல்லை வந்து ரிஃப்ளெக்டிவ் மிரர்ஸ் வைக்கிறதன் மூலமாவோ இன்கமிங் சோலார் ரேடியேஷனை குறைக்க முடியும் அப்படின்றது தான் தியரி. ஆமா கரெக்ட். சோ இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா டி 1 2 3 மூணுமே ஓகே. கரெக்டான ஆன்சர் தான். ஓகே சரி. நெக்ஸ்ட். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, வித் ரெஃபரன்ஸ் டு த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் இன் த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. இட் நீட் நாட் ஸ்டேட் த ரீசன்ஸ் ஃபார் இட்ஸ் அடாப்ஷன் இன் லோக்சபா. நீங்க ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வரீங்க, இதுக்கு ரீசன்லாம் சொல்லணுமா அப்படின்னா தேவையில்லை தேவை இல்லை. அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, அப்ப அது கரெக்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, டு பி அட்மிட்டட் இன் லோக்சபா இட் நீட்ஸ் த சப்போர்ட் ஆஃப் அட்லீஸ்ட் 100 மெம்பர்ஸ். தப்பு. ஆக்சுவலா இதுவும் 50 பேர் இருந்தா போதும். இதுவும் 50 பேர் இருந்தா போதும். சரிங்களா, 50 மெம்பர்ஸ் இருந்தாலே போதும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே ஆன்சர் வந்துடும். பட் எல்லாருமே உங்களுக்கு இந்த ஃபேக்ட்ஸ் தெரியல அப்படின்னா அந்த ஃபேக்ட்ஸ் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணிட்டு தான் 2 and 3 போடுவாங்க. When the Lok Sabha passes a no confidence motion against the Council of Ministers, all the ministers have to resign, including those ministers who are from the Rajya Sabha. ஆமா, இது இதுல கரெக்ட். மினிஸ்டர் இதுல மினிஸ்டர் பதவியில இருந்து தான் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர எம்பி பதவியில இருந்து ரிசைன் பதவியில இருந்துன்னு பண்ணணும்னு சொல்லல. சொல்லல. ஓகே. சரிங்களா, இதுல எம்பின்னு இருந்துருன்னா மேபி இது தப்பா இருக்கலாம். ஓகே, இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இந்த ஃபேக்ட் தெரிஞ்சிருந்தா மட்டுமே போதும். இந்த ஃபேக்ட் தெரிஞ்சிருந்தா மட்டுமே போதும் நம்ம வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணுவோம். ஓகே. நெக்ஸ்ட் போலாமா. நெக்ஸ்ட் போயிடலாம். With reference to the power of president to consult the Supreme Court, consider the following statement. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் ஒரு சூப்பர் கொஸ்டின். பிரசிடென்ட் கன்சல்ட், ஆக்சுவலா இந்த கொஸ்டின் என்ன ஆர்டிகலுங்க, ஆர்டிகல் 143. இதுக்கு இன்னொன்னு ஒரு பேர் என்ன, அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனா. கரெக்ட், அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். ஓகேவா, அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன், அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன், ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு 3 டைப்ல இருக்கு. ஓகே, இதுல அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் பத்தி பேசுறது தான் இந்த 143. யார் அட்வைஸ் பண்ணுவா, சுப்ரீம் கோர்ட். யாருக்கு அட்வைஸ் பண்ணுவா, பிரசிடென்ட்க்கு. ஆமா, சுப்ரீம் கோர்ட் பிரசிடென்ட்க்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. கரெக்ட். ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட் பிரசிடென்ட்க்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. சோ அதுதான் 143 பேசும். த பிரசிடென்ட் மஸ்ட்ங்கிறது ரொம்ப எஸ்டீம், ரொம்ப முக்கியம். ஆமா, இந்த இடத்துல வந்துட்டு மஸ்ட்னு வரலனா அந்த பாயிண்ட் மேபி ரைட்டா இருக்கலாம். ஆமா, மஸ்ட்னு வரலனா இந்த பாயிண்ட் மேபி ரைட். ஓகேவா, மஸ்ட்ங்கிறது தப்பு, ஏன்னா மேண்டேட்டரி கிடையாது. மேண்டேட்டரி, நான் பைண்டிங். இப்ப கூட ஒரு கேஸ் இருக்குல்லங்க, கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அதுல பிரசிடென்ட் வந்து கேட்டிருக்காங்க அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். ஓகேவா, சோ அதனாலதான் இந்த கொஸ்டின் வந்திருக்கு. சோ மஸ்ட்ங்கிறது ராங். நெக்ஸ்ட், it is the president discretion to seek the advice, while the Supreme Court opinion under Article 143 is advisory, not binding on the president. ஆமா, இது advisory தான், not binding. பைண்டிங்ங்கிறது கிடையாது. சரிங்களா. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, அவங்க கேட்டிருக்காங்க இல்லையா அட்வைஸ், அது வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கறதும் பைண்டிங் கிடையாது. நாங்க ஏற்கனவே இதை விளக்கியாச்சு, இல்ல வந்துட்டு இது
இந்த மாதிரி தான் சொல்லியிருக்கோம், இல்லை நாங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணலை அப்படின்னு கூட வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லலாம். அதுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் உரிமை இருக்கு. ஆமா. ஆனா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா சட்டம் ப்ரீ கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, ப்ரீ ம் கான்ஸ்டியூஷன்ல ஏதாச்சும் டவுட் வந்தா அவங்க சொல்லிதான் ஆகணும். சொல்லிதான் ஆகணும். ஆமாம். ஓகேவா, அதுவும் இருக்கு. 143(2)ல இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே. இத பத்தி பேசுறது எது அப்படின்னா கேசவ் சிங் கேஸ். இந்த கேசவ் சிங் கேஸ்ல தான் இது வந்து எப்படின்னா அட்வைசரி ஜூரிஸ்டிகேஷன் நாட் பைண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர். ஓகேவா, ஓகே. டிஸ்கிரிஷன் நாட் பைண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ 2 ஒன்லி இதுக்கு கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் ஒரு என்விரான்மெண்ட் கொஸ்டின், ரொம்ப சூப்பரான ஒரு என்விரான்மெண்ட் கொஸ்டின். இதுல ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு டைரக்ட் ஃபேக்ட்ஸ் தான். ஓகேவா, ம் நைட்ரோசோமனஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் கீமோட்ராப்ஸ். கீமோட்ராப்ஸ்னா கெமிக்கலை உண்டு வாழும் உயிரினம். ஓகே. ஓகேவா, that derive energy by oxidizing ammonia through chemosynthesis. கரெக்ட். ஓகே. சரிங்களா? நெக்ஸ்ட், diatoms are phytoplankton that contribute significantly to global oxygen production. ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன். ஓகே. கிட்டத்தட்ட 50%, 30 to 50% வந்து பைட்டோபிளாங்டான் தான், அதுவும் ஆக்சிஜன் டயட்டாம்ஸ் தான். ப்ரொடக்ஷன். ஆமாம். ஆமா, அதுவும் டயட்டாம்ஸ் தான் ஆக்சிஜன் ப்ரொடியூஷன் அதிகமா பண்ணும். ஓகேவா, ப்ரொடக்ஷன் அதிகமா பண்ணும். நெக்ஸ்ட், சாப்ரோட்ராப்ஸ். சாப்ரோட்ராப்ஸ் அப்படின்னா மட்குண்ணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த விஷயம் எப்படி இருக்கும்னா, ஒரு டெட் ஆர்கானிசம் இருக்கு அப்படின்னா அந்த டெட் ஆர்கானிசம் மேல ஃபங்கஸ் வளரும் பாத்தீங்களா, ம் காளான்கள், அதை வச்சுதான் இந்த சாப்ரோட்ராப்ஸ். ஓகேவா, ஃபங்கஸ் என்ன பண்ணும், இந்த காம்பவுண்ட் வந்து ரொம்ப, இந்த காம்பவுண்ட் வந்து உடைக்க முடியாது. அதனால இது வந்து ஒரு என்சைமை ரிலீஸ் பண்ணும். என்சைமை ம் ரிலீஸ் பண்ணி இதை மக்க வைக்கும். மக்கி அதுல இருந்து எனர்ஜி எடுத்து சாப்பிடும். இதுதான் அதாவது ரொம்ப காளானோட வேலை. காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்டை வந்துட்டு ரொம்ப சிம்பிள் காம்பவுண்ட்ஸா மாத்தி அதை வந்து ம். டைஜஸ்ட் பண்ணுது, ஆமா, அதுல இருக்கக்கூடிய கரெக்ட். நியூட்ரிஷன்ஸை எடுத்துக்குது. இப்ப ஓகே. ஒண்ணும் கிடையாது. புரோட்டீன் வந்து என்னது, புரோட்டீன் வந்து காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். காம்ப்ளெக்ஸான ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் தான். ஆமா, புரோட்டீனை வந்து சுகரா மாத்திரும். மாத்திரும். சரிங்களா, ஓகே. புரோட்டீனை சுகரா மாத்திரும். சுகரா மாத்தும். இதுக்கு பேரு தான் எக்ஸ்டர்னல் டைஜஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் டைஜஷன். ஓகே. சூப்பர். இப்ப வல்ச்சர்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஆமா. வல்ச்சரும் என்ன பண்ணுதும் இறந்த ஆஹ், விஷயங்களை தான் உண்ணும். நீங்க ஒண்ணும். பார்த்திருப்பீங்க. ஆமா. ஆஹ், ஒரு சடங்கு கூட இருக்கும் இல்லையா இவங்களுக்கு, நம்மளுடைய பாசிகளுக்கு. பார்சீன மக்கள் வந்துட்டு ஒரு சடங்கு பண்ணுவாங்க. ஆமா. ஆமா, அதுல பாத்தீங்கன்னா வல்ச்சர் வந்து ஆஹ், அந்த இறந்தவர்களை உண்ணும். ஓகேவா, ஆமா. இறந்தவர்களை உண்ணும். ஈவன் நம்ம ஊர்ல எல்லாம் கூட நிறைய கெமிக்கல்ஸ்க்கு வந்து பேன் பண்ணியிருக்காங்க. சரியா, ஏன்னா டைக்ளோஃபினாக் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் வந்துட்டு வல்ச்சர்ஸுக்கு வந்துட்டு ரொம்பவே என்ன சொல்றது, டேஞ்சரஸான ஒரு ஆபத்தை கெமிக்கல், விளைவிக்கும். ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. டைக்ளோபினாக், ஆமா. டைக்ளோபினாக்கு, கீட்டோப்ரோஃபனு, இந்த ப்ரொஃபோன் மாதிரி இதெல்லாம் 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 வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதிகளில் வந்து தடையும் செஞ்சிருக்காங்க. தடையை சரியா, செஞ்சிருக்காங்க. ஆனா டைக்ளோஃபினாக்ன்றது ரொம்ப ரொம்ப இது வந்து ஹியூமன் யூசேஜுக்கு தடை செய்யல, ம், பர்டிகுலரா வந்துட்டு அனிமல் ஹஸ்பண்டரியில தான் தடை பண்ணியிருக்காங்க. அதாவது மாடுகளுக்கு வலி நிவாரணியா கொடுக்கறது. டைக்ளோஃபினாக்னா வலி நிவாரணி தான், நம்ம ஜண்டு பாம்லயே இது இருக்கு. இந்த இடத்துல இந்த வலி நிவாரணிகளை வந்து மாடுகளுக்கு கொடுத்து அந்த மாடுகள் இறந்து அதை வல்ச்சர் சாப்பிடும் போது தான் அது வந்துட்டு உயிர்கொல்லியா மாறிடுது வல்ச்சருக்கு. ஆமா, கரெக்ட். ஹியூமன் கன்சம்ஷனுக்கு இதுல தடை இல்லை. பட் நீங்க சொல்ற கேஸ்ல அப்படி ஒரு ரூட் இருந்து அதுலயும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. ஓகே. ஆமா, சரி நம்ம பார்க்கலாம். ஓகே. வல்ச்சர் பண்றது வந்து வல்ச்சரு நாம இவங்கெல்லாம் பண்றது வந்து இன்டர்னல் டைஜஷன். நமக்கு உள்ளுறுப்பு இருக்கு ம் டைஜஸ்ட் பண்றதுக்காகவே. வயிறு இருக்கு, வயிறு தான் டைஜஸ்ட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா, உள்ளுறுப்பு இருக்கு. அதனால இன்டர்னல் டைஜஷன்ங்கிறது தான் வேற இடத்துக்கு பட் வரும். இந்த இடத்துல நம்ம பேசுறது வந்து எக்ஸ்டர்னல் டைஜஷன். எக்ஸ்டர்னல் டைஜஷன், இது ஓகே. கரெக்ட் தான். ஓகே. ஸோ ஆல் த்ரீ கரெக்ட். ஸோ டயாடாம்ஸுங்கிறது மேக்ஸிமம் மெரைன் ஸ்பீசிஸ்ல தான் இருக்கும். அது அங்கே தான் அதிகமாக வாழக்கூடியது. ஃப்ரெஷ் வாட்டரில் கூட இருக்கும். ஆமா, ஓகே. பாண்ட்ஸ்ல இருக்கும், குளத்துல பான்ஸ்ல இருக்கும். இருக்கும். ஆமாம். ஓகே. ஓகேங்களா, சரி, நெக்ஸ்ட் ஃபைல். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், ஏதோ ஓகே. சூப்பரான கொஸ்டின். உங்களுக்கு இதுல வந்து எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சா ஆயிருக்கு மட்டும்தான் அப்படின்றது தெரிஞ்சா மட்டும்தான். ஆமாம், அதான் கரெக்ட். அந்த கொஸ்டின் ஆன்சர் கரெக்டா பண்ண ஆமாம். முடியும். ஆமாம். அண்ட் இது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஈஸியா நீங்க எலிமினேட் பண்ணியும் ஆன்சர் பண்ணிட்டு வரலாம். ஓகேவா, ஓகே.
கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எக்ஸ்பிளிசிட்லி மென்ஷன் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிருக்கு. ஆர்டிகல் வந்து 129. ஓகேங்களா? ம் 129 எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் ஆயிருக்கும். இன்னொன்னு ஒரு ஆர்டிகல் பாத்தீங்கன்னா 215. ஆர்டிகல் 215. ஆமா, 129 215. இது ஹை கோர்ட், ஆமா இது சுப்ரீம் கோர்ட். ஆமா ஓகேங்களா? ஸோ ரெண்டு இடத்துலயுமே எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் ஆயிருக்கும். நெக்ஸ்ட், சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் பவர் டு பனிஷ் த கண்டெம்ட் நாட் ஓன்லி ஆஃப் இட் செல்ஃப், அது உண்மை, பட் ம் ஆல்சோ ஆஃப் ஹை கோர்ட்ஸ், சபார்டினேட் கோர்ட்ஸ் அண்ட் ட்ரிபியூனல்ஸ். கரெக்ட். ஓகேங்களா? ஓகே கிரிட்டிசிசம் ஆஃப் த ஜுடிஷியரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன்ஸ் அமௌண்ட் டு சிவில் கண்டெம்ட் அப்படின்னா தப்பு. ஓகேவா? அது வந்து ஓகே கிரிமினல் கண்டெம்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ம் கிரிமினல் கண்டெம்ட், கிரிமினல் கண்டெம்ட் சிவில் கண்டெம்ட்னு ரெண்டா பிரிக்கும். சிவில் கண்டெம்ட் கிரிமினல் கண்டெம்ட்னு பிரிக்கிற ஒரு சட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் கண்டெம்ட் ஆஃப் ஆக்ட்னு சொல்லுவாங்க. கோர்ட்ஸ் ஆக்ட் ஆஃப் 1971. ஆமா, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட் 1971. 1971. சூப்பர். இதுதான் வந்து பிரிக்கும். ஸோ இது பிரிக்கிறது படி இந்த ஜுடிஷியரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷனுக்கு எதிரான கிரிட்டிசிசம் இதெல்லாம் எது பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிமினல் கண்டெம்ட் பேசும். ஓகே சரிங்களா? ஓகே கிரிமினல் கண்டெம்ட் பேசும், சிவில் கண்டெம்ட் பேசாது. ஓகே. இப்ப பிரசாந்த் ஓகே பூஷன் கேஸ்னு ஒண்ணு இருக்கும், பார்த்திருப்பீங்க. ம் அது வந்து கிரிமினல் கண்டெம்ட் கேஸ் தான். ஓகே ஓகேவா? பிரசாந்த் பூஷன். ஓகே நெக்ஸ்ட் போலாமா? சரி இது ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின். ஏன்னா இது ஓகே பாரசிட்டாய்டு அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பார்த்தாதான் இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியும். பாரசைட்ஸ்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த ஆன்சர் தப்பா இருக்கும். ஆமா ஆமா நிறைய பேர் இத லாக்ல பாரசைட்ஸோட விழுந்திருப்பாங்க. தான் கரெக்ட். ம் பாரசைட்ஸோட தான் விழுந்திருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல அதுக்கேத்த மாதிரி டேப் ஃபார்மும் இருக்கு. ஓ கரெக்ட் தான். ஓகேவா? ம் பாரசைட்ஸ் அப்படின்னா ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்லுவோம். பாரசைட். ம் ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்லுவோம். பாரசிட்டாய்டு அப்படின்னா ஆட்கொல்லி ஒட்டுண்ணி. ஆட்கொல்லி ஒட்டுண்ணி. ம் ஓகேவா? பாரசிட்டாய்டுனா என்னன்னா ஒரு ஒட்டுண்ணி அந்த ஒட்டி இருக்கிற உயிரினத்தையே கொன்னுடும். அதான், புரியுதா? ஓகே இப்ப பேன், ம் தலையில பேன் இருக்கு இல்லையா? அந்த பேன் வந்து ஒரு ஆளே கொண்டுனா எப்படி இருக்கும்? ஆமா. அப்படி ஸோ அப்படி ஒரு ஒரு அந்த விஷயம் நடந்துச்சுன்னா மாதிரி ஒரு அது வகை வந்து தான் இது. பாராசிட்டாய்டு. பாரசிட்டாய்டு. ஓகே ம் ஓகேவா? இதுல எந்த உயிரினம் பாராசிட்டாய்டு அப்படின்னு கேக்குறாங்க. டேப்வார்ம் பாத்தீங்கன்னா பாராசைட். நம்ம நம்ம ம் வயிற்றுல இருக்கும். ஓகேவா? ஆமா நம்ம வயிற்றுல இருக்கும், பிக்குல இருக்கும். ஸோ அது வந்து டேப்வார்ம் வந்து பாராசைட். லோரன்டஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? லோரன்டஸ் அப்படிங்கிறது பாராசைட் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா பார்ஷியலி பாராசைட். ம் ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இக்டிமான் வாஸ்ப். இதுதாங்க பக்கா பாராசிட்டாய்டு. ஓகே ஓகேவா? இதுதான் பக்கா பாராசிட்டாய்டு. முக்கியமான வாஸ்து. ஓகே குளவி. ம் ஆமா, இது வந்து ஒரு ஒரு உயிரினத்துக்குள்ள முட்டை போட்டு அந்த உயிரினத்தையே கொண்டுரும், அது வெளில வர குறிப்பா முடியும். புழுக்களை தான் இப்படி பண்ணுது. ஆமா ஆமா ஆமா, புழுக்கள். ஓகேவா? எக்னிமான் வாஸ்ப் அப்படிங்கிறது. டிராகன் ஃபிளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிராகன் ஃபிளை பிரிடேட்டர், ஆமா பூச்சியை தின்னும். ஓகே ஓகேவா? பூச்சியை தின்னும் பிரிடேட்டர். ஸோ இந்த மூணு தான் கரெக்ட். அந்த மூணுத்துல பாத்தீங்கன்னா சி தான் கரெக்ட், வாஸ்ப் தான் கரெக்ட். ஓகே. ஸோ இதை நம்ம வந்து பயாலஜிக்கல் பெஸ்ட் கண்ட்ரோல் மாதிரியும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஆமா, வாஸ்புகளை வளர்க்கறது. யூஸ் பண்றாங்க ஆமா பயாலஜிக்கல் பெஸ்ட் கண்ட்ரோலாவும் யூஸ் பண்றாங்க. சரிங்களா? ஆமா நேச்சுரல் பெஸ்ட் கண்ட்ரோலராகவும் இருக்கும், பாலினேட்டர்ஸாகவும் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும். கரெக்ட். வேற ஓகே என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. ம் ஆஹ் இப்ப நம்ம பார்த்தது இந்த வாஸ்ப். ஓகே எக்ஸ்பெல். சூப்பர். இந்த கொஸ்டின் வந்து பாலிட்டியில வந்து பேசிக்கா டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு கொஸ்டின். ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் லெஜிட்டிமேசி ப்ரிவைலி டிரைவ்ஸ் ஃப்ரம். டிரைவ்னா என்னங்க? எங்கிருந்து அதுல இருந்து வருகின்றது? வந்தது அப்படின்றது. அதாவது ஆஹ் நீங்க வந்து ஒரு மூலம். பவர் வச்சிருக்கீங்க. ம் மூலம் எது அப்படின்னு கேட்கறது தான். சரிங்களா? ம் எங்கிருந்து உங்களுக்கு இந்த அதிகாரம் வந்தது அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? ஒரு ம் சாதாரணமான ம் கேள்வி. அப்படிதான். விஸ்டம் ஆஃப் எலெக்டட் லீடர்ஸ். ஒரு எம்பி இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க, அவங்களோட அறிவுல இருந்து தான் கவர்மெண்டோட லெஜிட்டிமேசி வருதா? மார்க் எழுதியா இல்ல வந்து எம்எல்ஏ எம்பி வராங்க? இல்ல அப்படிலாம் இல்ல. எக்ஸாம் ஆமா எழுதி மார்க் பெற்று அப்படிலாம் வரல. சோ ஃபர்ஸ்ட் ஒன் எலிமினேட்டது. ஓகேவா?
எஃபிஷியன்சி ஆஃப் த கவர்மெண்டல் இன்ஸ்டிடியூஷன், அதுவும் கிடையாது. ஓகேவா? ஓகே. ஃபேப்ரிகேட்டட் ஸ்டேட்மெண்ட். த அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் கான்ஸ்டியூன்ஸ். ஓகேவா? தொகுதிக்கு அவங்க வந்து பொறுப்பா இருக்கணுமா அப்படின்னா அவங்க எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் பொறுப்பா இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? ஆனா டிரைவ்ஸ்னு கேக்குறாங்க. டிரைவ்ஸ்னா இங்கிருந்து உனக்கு இந்த அதிகாரம் வந்தது அப்படிங்கிறது தான். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்து டி தான். ஓகேவா? த கன்சென்ட் ஆஃப் த கவர்ன்ட் டு பீரியாடிக் எலெக்ஷன். ஓகே. பீரியாடிக் எலெக்ஷன் மூலியமா தான் இது வருது. சரியா? அதாவது பீரியாடிக் சிம்பிளா இது எலெக்ஷன் மூலியமா. லாஜிக் என்னன்னாக்க வந்துட்டு எவ்ரி பீரியட்ல அவங்களுக்கு எலெக்ஷன் வைக்கப்படும், நம்மளுடைய பதவி வந்து போயிடும் அப்படின்ற ஒரு இதுதான் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து குட் கவர்னன்ஸா இருக்கிறதுக்கான ஒரு இதா சொல்றாங்க. ஆமா, இது ஜான் லாக், ரூசோ இந்த மாதிரியான ஆட்களும் இத பத்தி பேசியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க. ஆமா, சரிங்களா? ஜான் லாக், சோஷியாலஜிஸ்ட். ரூசோ இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ். Budget makes a distinction between expenditure charged on the Consolidated Fund of India and expenditure made from the Consolidated Fund of India. First statement கரெக்ட்டுங்க. ஓகேவா? ஓகே. நம்ம பட்ஜெட்டுக்கு வந்துட்டோம். பட்ஜெட்டை பத்தி பேசுற ஆர்டிகல் எதுங்க? ஆர்டிகல் 112. ஓகே. ஆர்டிகல் 112 கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா பத்தி பேசுற ஆர்டிகல் 266. சரியா? ஆர்டிகல் 266. இதுல எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ் ஆன் த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றது வந்து ஆர்டிகல் 112ல 3. த எக்ஸ்பெண்டிச்சர் மேட் ஃப்ரம் த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றதும் அதான். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் அது பேசும். ஓகேவா? சோ இது பட்ஜெட்ல இருக்கு, கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். த டெப்ட் சார்ஜஸ் ஃபார் which the government of India is liable are included in the voted expenditure made from the consolidated fund of India. சரிங்களா? இதுதான் தப்பு. ஓகேவா? இது voted expenditureல வராது. சரியா? voted expenditureல வராது. இது 112 voted expenditure வந்து பார்லிமெண்டரி அப்ரூவல் இதாகணுமா? அப்படிதானே? ஆமா, பார்லிமெண்டரி அப்ரூவல் வேணும். ஓகேவா? voted expenditureல வந்து பார்லிமெண்டரி அப்ரூவல் வேணும். சோ இது வந்து voted expenditureல வராது. ஓகே. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 3 பாருங்க. The expenditure charged on the Consolidated Fund of India is not subjected to the vote of Parliament. கரெக்ட். ஓகேவா? கரெக்ட். ஆமா. ஓகேவா? ஆர்டிகல் 112 படி ஆமா, ரெண்டுமே ஆர்டிகல் மூணு ஸ்டேட்டுமே ஆர்டிகல் 112 படி 112ல செக்ஷன் 3 வச்சு தான் பேசிருக்கோம். ஓகே. ஓகேவா? சோ மூணுமே கரெக்ட் தான். சோ அப்ப வந்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. 1, 3 ரெண்டு தான் கரெக்ட். ஓகே. ஓகே. சோ சி ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? ஓகே. சரி. ஸ்டேட் லிஸ்ட்ல உள்ள சப்ஜெக்ட வச்சு பார்லிமெண்ட் லா மேக் பண்ண முடியும். அதுக்கான சில சூழல்கள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அதற்கான சில சூழல்கள் சொல்லியிருக்காங்க. இதுல எது எதெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அததான் பேசப்போம். நேஷனல் எமர்ஜென்சி எப்ப பண்ணலாமா? நேஷனல் எமர்ஜென்சி எப்ப பண்ண முடியும்? ஆர்டிகல் 250 பத்தி பேசும். ஆர்டிகல் 250 தான் இதை பத்தி பேசும். ஆமா. ஓகேவா? நெக்ஸ்ட் 2-3 ஸ்டேட் சேர்ந்து எங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ல இதுக்கான லா மேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? அப்படி பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஆமா. ஒரு இப்ப இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் இல்ல வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல கூட இந்த மாதிரி வந்திருக்கும் இல்லையா? ஆமா, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 72ல ஆர்டிகல் 252. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ராஜ்யசபா passes a resolution by 2/3 of the members present at voting. சரிங்களா? இதுவும் கரெக்ட். ஆர்டிகல் 249. ஆமா. ஆர்டிகல் 249 இத பத்தி தான் பேசும். When president rule is imposed in a state. ஆமா, இது பிரசிடென்ட் ரூல் ஆர்டிகல் 356. பிரசிடென்ட் ரூல் போட்டாங்கன்னாக்க
பார்லிமெண்ட்ல என்ன இது பண்றாங்களோ அதை அப்படியே டைரக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஆமா எடுத்துக்கலாம். பார்லிமெண்ட் அந்த ஸ்டேட்டுக்கான லாவை தனியா வந்து மேக் பண்ண முடியும். கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஆமா. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரீட்டி ஆர் அக்ரிமெண்ட், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் பண்ணலாம். ஓகே. ஓகேவா? ஆர்டிகல் ஓகே, பாரிஸ் 253. அக்ரிமெண்ட் மாதிரி இல்ல அந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து இந்த ஒரு ஆர்டிகல் 253 அதை யூஸ் பண்ணி பண்ணிடுவாங்க. ஆமா பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அப்ப இதெல்லாம் எல்லாமே ஸ்டேட் லிஸ்ட். கரெக்ட். ஆமா ம் எல்லாமே கரெக்ட். ஸோ 1 ம் 2 3 4 5 5மே கரெக்ட். கரெக்ட். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் ஒரு மசோதாவை சட்டமாக்குறதுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரத்துல உள்ள ஆஹ், வேறுபாடு என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. ஓகேவா? இதுல ம் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். ஓகேவா? ஈஸியான கொஸ்டினும் கூட. ம் போத் த ஓகே. பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் கேன் ரிட்டர்ன் எ மணி பில் ஃபார் ரீகன்சிடரேஷன். தவறு. தவறு. ஓகேவா? ஏன்னா பண்ண மணி முடியாது. பில்லுன்னு இது பண்றதே வந்துட்டு பிரசிடென்ட் தான் இல்லையா? ஆமா ரெண்டு பேருமே அவர் பண்ண அப்புறம் முடியாது. பண்ண முடியாது. ஓகே. ஓகேவா? நெக்ஸ்ட் the governor cannot withhold assent to a bill while the president can. இதுவும் ஓகேவா? தவறு தான். ஓகேவா? இதுவும் தவறு தான். ஓகேவா? ஆமா. ஏன்னா cannot withhold the assent to a bill while the president can, பிரசிடென்ட்டும் பண்ண முடியாது. பண்ண முடியாது. ம் ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் தெரியும். ம் The president can direct the governor to reserve a state bill for consideration, but the governor cannot reserve a bill on their own. ஓகேவா? ஆக்சுவலா கவர்னராலையும் அந்த இது பண்ண முடியும். ஸோ ஆமா இதுவும் தப்பு. கவர்னரும் ம் ஆமா ஆமா அவருடைய டிஸ்கிரிஷன் வச்சும் அவர் வந்து ரிசர்வ் பண்ணலாம். ஓகேவா? பண்ணலாம். பிரசிடென்ட் சொல்லி தான் அந்த பில்லை ரிசர்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கவர்னர் நினைச்சாலும் அந்த பில்லை ரிசர்வ் பண்ணி கவர்னரோட பிரசிடென்ட்டுக்கு அனுப்ப டிஸ்கிரிஷனரி முடியும். பவர் ஆர்டிகல் 200 and 201 200 தான். ஆர்டிகல் 200 200. 200. ஓகேவா? ஓகே ஆர்டிகல் 200. ஓகே. Next, the governor can reserve a bill for president consideration, but the president has wider discretionary power while the dealing with such bills. Correct. ஓகே இதுதான் கரெக்ட். ஆமா. ஓகேவா? அவர் வந்து என்ன பண்ணலாம், திருப்பி அனுப்ப முடியும். ஓகேவா? ஆமா, இப்ப கவர்னர் திருப்பி அனுப்புனா கூட அடுத்த வட்டி அவங்க திரும்பி இன்னொரு மசோதாவை தடவை இது பண்ணி அனுப்பும்போது கண்டிப்பா அசன் கொடுத்தே ஆகணும். அசன்ட் கொடுத்தே ஆகணும். சரியா? இவர் என்ன வேணா பண்ணலாம் பிரசிடென்ட். ஆமா. நெக்ஸ்ட் இப்போ வீட்டோ எல்லாம் போடுவாங்க இல்லையா, பாக்கெட் வீட்டோ ஆமா சம்திங். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஸோ டி இஸ் த ஆன்சர். ஓகே. is the answer. Correct. Consider the following statement. The cabinet secretariat functions directly under the prime minister. Correct. ஆமா. Cabinet secretary is the ex officio chairman of the civil services board. இதுவும் Correct. கரெக்ட். சரிங்களா? Cabinet secretary holds the same order of president. Order of president's ranking. ரேங்கிங். ஓகேவா? ஆமா. இப்ப பிரசிடென்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருப்பாரு, அதுக்கப்புறம் யார் யார் என்ன ரேங்க்ல இருப்பாங்க. ம் காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. தப்பு. ஆக்சுவலா கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் கேபினட் செக்ரட்டரிக்கு அடுத்தது தான் வருவார். ஆமா கேபினெட் செக்ரட்டரி அடுத்த. வந்து 9 ஓகே. ரேங்க், காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் சிஏஜி ஜெனரல் வந்துட்டு வந்து 11. 11. ஓகே ஆமா ஓகே. 11. ஓகேவா? சோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்சல்யூட்லி ராங். ராங். ஓகே. சி 1 1 and and 2 2 தான் தான். கரெக்ட். ம் கரெக்டான ஆன்சர். ஓகே ஓகே. இது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ம் ப்ரொவைட் இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் until they complete the age of 6 years. இது ம் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி கிடையாது, டிபிஎஸ்பி. ஓகே. ம் டியூட்டி வந்து 6 to 14 அப்படின்னு இருக்கும். இங்க ஆமா ஏஜ்ல தான் டெஸ்ட் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆமா லைனை வேகமா படிக்கும்போது கரெக்ட் படிச்சுட்டு தான். போயிட்டீங்கன்னா இது கண்டிப்பா தப்பா ஆமா. வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரினோன்ஸ் பிராக்டிசஸ் derogatory to the dignity of women. டிக்னிட்டி ஆஃப் உமன். Safeguard, ஓகே. ஆமா ம் safeguard public property and abjure violence. கரெக்ட். Render national service when called upon to do so. ஓகே. Raise the level of nutrition and the standard of living of people and to improve public health. DPSP இது. இதுவும் டிபிஎஸ்பி தான். ம் ஓகேவா?
இதுவும் ஆர்டிகல் டிபிஎஸ்பி, 47. அதுவும் ம். ஆமா ஆர்டிகல் 47. ரெண்டுமே டிபிஎஸ்பிங்கிறதுனால 3 மாட்டிக்கிட்டோம். ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இது. ஓகே. ஆமா 3 ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். சரிங்களா, 3 ஒன்லி 3. ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே. ஏதோ ஒரு சூப்பரான கொஸ்டின் பாலிட்டியில. ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பத்தி கான்ஸ்டியூஷன்ல இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். ஆனா அது ம். கான்ஸ்டியூஷனல் பாடியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இல்ல. ஓகேவா? ஏன் அப்படின்னா ஒரு ஜாயிண்ட் சர்வீஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுங்கிறது 2 ஸ்டேட்டும் இணைஞ்சு அவங்க கேட்டுக்கொள்றதுக்கு ஏற்ப வந்து ஒண்ணு உருவாக்குவாங்க. அது ம். பார்லிமெண்ட்ல சட்டம் போட்டு தான் உருவாக்கும். பார்லிமெண்ட்ல ஒரு சட்டத்தை போட்டு உருவாக்கும் பொழுது அது ஸ்டாச்சுவேட்டரி பாடி ஆகும். சிம்பிளான கொஸ்டின் தான். ஆனா ம். டக்குனு வந்து நம்மளுக்கு பிரெயின் ஃபெய்ட் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு. கரெக்ட். கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அப்படின்னு போட்டு போயிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். 2 பேரும் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? 2 பேர் 2 அமைப்போடைய சேர்மனையும். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் ஒன்னு 316. ஆமா ஓகே. ஆர்டிகல் 360. ஓகேவா? யூபிஎஸ்சிக்கு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒன்னு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, இன்னொன்னு ஸ்டாச்சுவேட்டரி. ஸ்டாச்சுட்டரி பாடி. ஆன்சர் அரைவே ஆயிடுச்சு. சி ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் நாட் கரெக்ட். ஓகே. சரியா? ரொம்ப ஈஸியான ம். கொஸ்டின் தான். ஆமா. அடுத்த போயிடலாமா? ஓகே. சிஓபி 29ல இருந்து ஒரு கொஸ்டின். சரிங்களா? ஓகே. COP 29 in Baku, India refrained from endorsing the new collective quantified goal on climate finance. Correct. Straight ஆம். factual question. இது கரெக்ட் தான். 2024 தான் நடந்திருக்கும். அசர்பைஜான்ல நடந்திருக்கும். பாக்கு பாக்கு அசர்பைஜானோட கேபிட்டல். அசர்பைஜான்ல ஓகே. நடந்திருக்கும். ஆமா. சோ நம்ம வந்து அதுல இருந்து பின் வாங்கியிருப்போம். ஆமா. The COP29 NCQG agreement is legally binding treaty that obligates all signatories to pay their committed amount annually. அப்படின்னு ஓகே. பார்த்தீங்கன்னா தப்பு. நாட் லீகலி பைண்டிங். ம். சரிங்களா? இது வந்து அப்படியே இந்த வருஷம் யூபிஎஸ்சி கொஸ்டின்லயும் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. லீகலி பைண்டிங், நாட் லீகலி பைண்டிங் வச்சு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்ட். India is concerned that the proposed USD 300 billion target under the NCQG by 2035 would fall short of adequately addressing the climate finance requirements of developing nations. இவ்வளவு ஓகே. காசெல்லாம் பத்தாதுங்க கிளைமேட் ஃபினான்ஸ் ரெக்யூர்மெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவும் ம். கரெக்ட் தான். ஸோ 1 and 3 கன்ஃபார்ம் கரெக்ட். அப்ப என்ன ஓகே. ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர். ஓகே. சி தான் கரெக்டான ஆன்சர். Which of the following is or explicitly, ரொம்ப முக்கியம். இந்த ம். எக்ஸ்பிளிசிட்லிங்கிற வார்த்தையை கன்ஃபார்மா தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஸ்டின் போட முடியும். ஸ்டேட்டட் இன் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஆஸ் ஃபண்டமெண்டல் இன் த கவர்னன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல எக்ஸ்பிளிசிட்டா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா ம். கவர்னன்ஸை பத்தி அதிகமா பேசியிருக்கு. ஓகே. டிபிஎஸ்பியில மட்டும்தான் எக்ஸ்பிளிசிட்டா சொல்லியிருப்பாங்க. சொல்லியிருப்பாங்க. ம். ஃபண்டமெண்டல் ஆஃப் கவர்னன்ஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லயும் எக்ஸ்பிளிசிட்டா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகே. ஆன்சர் 2 2 only. ஒன்லி. ஓகேவா? எந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருப்பாங்கன்னு தெரியுமா? 37ல சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 37ல வந்துட்டு ம், ஃபண்டமெண்டல் இன் கவர்னன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்ற மாதிரி டைரக்டா வந்திருக்கும். சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் ஓகே. 37ல சொல்லி. ம். நெக்ஸ்ட் போலாம். ஓகே. According to the Buddhist tradition, there are 24 Buddhas. Who ஓகே. among the following is regarded as first Buddha who is said to have predicted the coming of the present Buddha Gautama? ஓகேவா? இப்ப இருக்கிற புத்தா வந்து கௌதம புத்தர். ம். ஓகேவா? இதுல கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எப்போதும் ஜெயின் வச்சு கேட்பாங்க. முதல் ஆமா. தீர்த்தங்கரர் யாரு அப்படிங்கிற மாதிரி. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா புத்தரை வச்சு கேட்டிருக்காங்க. முதல் புத்தர் அப்படின்னு சொல்லப்படுறவர் தீபங்கரா. தீபங்கரா. ஓகேவா? மைத்ரேயாங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் புத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபியூச்சர் புத்தா. இனிமே வர போறவர். ம். இனிமே வரப்போறவரு ஃபியூச்சர் புத்தா மைத்ரேயா அப்படின்னு சொல்லுவாங்க.
கொங்கமனா ஓகே அப்படின்னு சொல்ல வருது கனகமுனின்னு நம்ம சொல்லுவோம், இல்ல கொங்கமனான்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஓகே ம் கனகமுனி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கொங்கமனா அப்படிங்கிறவர் வந்து கௌதம புத்தர் வரத்துக்கு ஆஹ் முன்னாடி கசப்ப புத்தா அப்படின்னு ஒருத்தர் வந்திருப்பார். ஓகே கசப்ப புத்தான்னு ஒருத்தர் வந்திருப்பாரு. அதற்கு முன்ன உள்ள புத்தா தான் கனகமுனி இல்ல கொனகமனா. குணகமனா ஓகேவா? கொனகமனா. சரிங்களா? நெக்ஸ்ட் சுஜாதான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகேவா? சுஜாதாங்கிறவங்க தான் புத்தருக்கு வந்து ரைஸ் பால் இதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. ம் சுஜாதா. ஓகேவா? ஓகே ஸோ அந்த தவம் செஞ்சு முடிஞ்சு எழுந்து வரும்போது அவருக்கு அந்த இதா கொடுத்துருப்பாங்க அதுதானே சொல்றீங்க தவம், ஆமா, அதாவது என்லைட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம், அடைஞ்ச பிறகு ஞானம், ம் ஆமா, ஞானம் பெற்ற பிறகு இந்த சுஜாதாங்கிறவங்க தான் இது கொடுத்திருப்பாங்க, ரைஸ் கொடுத்திருப்பாங்க. அவரு சாப்பிட்ட ஓகே ரைஸ் பேர் தான் காலா நமக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஓ ஜிஐ டேக் பீகார்ல இருக்கு. சூப்பர் சரிங்களா? ஓகே நெக்ஸ்ட் போலாமா? ஓகே Each Veda contains four parts such as Samhita, Brahmana, Aranyaka and Upanishad. The கரெக்ட் Brahmanas are, ஆமா, கரெக்ட். ஓகேவா? ஒவ்வொரு வேதங்கள்லயும் 4 இருக்கும். 4 இருக்கு சம் ஆமா சம்ஹிதை, பிராமணம், ஆரண்யகம், ஆரண்யகம் உபனிஷதம். உபநிஷதம் ம் ஓகேவா? ஆஹ் இப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். பிராமணாஸ் ஆர் க்ளோஸ் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த சம்ஹிதா. கரெக்ட். ம் இதுவுமே கரெக்ட் தான். சரிங்களா? ஓகே பிராமணாஸ் வந்து ஒரு க்ளோஸ் எக்ஸ்பிளனேஷன் தான். சில அக்னிஹோத்ரா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அத ம் பத்திலாம் இதுல இருக்கும். முக்கியமா ஓகே ரிக்வேதம்ல பாத்தீங்கன்னா ஐத்ரேய பிராமணம், யஜுர்வேதம்ல பாத்தீங்கன்னா சதபாத பிராமணம். ஓகேவா? சித்தபாத பிராமணன் ம் இந்த ரெண்டும் ப்ரோஸ் எக்ஸ்பிளனேஷன் உள்ளதுதான். கரெக்ட். ஓகே உபனிஷத் இன்ட்ரோடியூஸ் நியூ கான்செப்ட் சச் அஸ் ஆத்மன், ரீபர்த் அண்ட் கர்மா. ஓகேவா? ஆமா, ஆக்சுவலா உபனிஷத்தை வேற மாதிரியும் சொல்லுவோம். உபனிஷதம்ங்கிறது வேதாந்தம் அப்படின்னு சொல்லுவோம். வேதாந்தம் ம் ஓகேவா? வேதாந்தம் அப்படின்னு சொல்லுவோம். உபனிஷத்துல இந்த மாதிரியான ஆத்மா பத்தி பேசுவாங்க. ஓகே ரீபத்னா சம்சாரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே கர்மா உங்களுக்கு தெரியும், கர்ம வினைகள். ஓகேவா? ஆத்மன், சம்சாரா, கர்மா இந்த மூணுத்தையும் பேசக்கூடியது உபனிஷதம். நிறைய இடத்துல உபநிஷம் உபனிஷதம் பேசியிருக்கோம். நியூ கான்செப்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் கரெக்ட் தான். ஏன்னா வேதிக் டெஸ்ட் தான் வந்து ஓல்டு டெக்ஸ்ட். அந்த டெஸ்ட்ல வந்து உபனிஷதத்துல தான் இதை பத்தி எல்லாம் பேசுவாங்க. ம் ஓகே, ஓகே நெக்ஸ்ட் போலாமா? ஓகே ஓகே சூப்பரான கொஸ்டின். நான் அந்த கொஸ்டின்ல வந்து ஒரு பிளண்டர் மிஸ்டேக் பண்ணேன். ஓ சிம்லா அக்ரிமெண்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கன்ஃபார்மா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தெரியும் தான். ஆமா இந்திரா காந்தியும் சுல்பிகர் அலி பூட்டோவும் சேர்ந்துதான் இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. கரெக்ட். ஓகேவா? பங்களாதேஷ் லிபரேஷன் மார்க்கம். லிபரேஷன்ல ஆமா தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கன்ஃபார்மா தெரியும். இட் மேட் யுனைடெட் நேஷன் அஸ் ஏ பார்ட்டி டு த ஃபியூச்சர் ரெசல்யூஷன் ஆஃப் த காஷ்மீரிஸ். இது ஆ 1948 நடந்திருக்கும். 47, 48 அப்ப நடந்த வார்ல. ம் ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட், த அக்ரிமெண்ட் கன்வெர்டட் த சீஸ் ஃபயர் லைன் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன்டு த லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது தான். நான் ம் 1948 அப்படின்னு நினைச்சிட்டு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு போட்டேன். பட் இது கரெக்ட் தான். ம் 1972ல எந்த ஒரு லைன் டிமார்க்கேட் பண்ணியிருப்பாங்க. 1948லயும் பண்ணியிருப்பாங்க. ம் ஓகேவா? 1972லயும் மறுபடியும் இந்த அக்ரிமெண்ட் கீழே பண்ணிருக்காங்க ஆமா பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எல்ஓசி ரெண்டுமே கரெக்டான விஷயம். சரியா? போட்டோ, இந்திரா காந்தி, இந்த ரெண்டும் கரெக்டானது வரும். சரியா? ஓகே நெக்ஸ்ட் கேள்வி. இது ஒரு சூப்பரான கொஸ்டின். ஓகேவா? ஓகே Who among the following did not actively participate in civil disobedience? முஸ்லிம் லீக் பண்ணல. பண்ணல ஓகேவா? இந்து மகாசபா பண்ணல. இது அவங்களும் பண்ணல எல்லா ஆப்ஷன்லயும் ஆமா இருக்கும். ஓகேவா? கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியால நம்பூதிரி பாத் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு ம் பண்ணியிருப்பாரு. ம் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஏகே கோபாலன் ம் அவரு பண்ணியிருப்பாரு.
இவங்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஆமா. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவே பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டா பண்ணல. இல்ல. சோ 3 பேருமே பண்ணல. 1 2 3 தான் பெசன்ட் அண்ட் ஃபார்மர்ஸ் நிறைய பேர் பண்ணாங்க. சோ ஆமா. 4 எலிமினேட்டர் 1 2 3 ஆன்சர். ஓகேவா? ஓகே நான் வந்து ஓகே. 1 and 2 தான் கரெக்ட்னு போட்டேன் எக்ஸாம் ஹால்ல. ஏகே ம். கோபாலன் பண்ணியிருக்காரு, நம்பூதிரிபாத் பண்ணியிருக்காரு, நிறைய கம்யூனிஸ்ட் நானும் லீடரும் அப்படிதான் போட்டேன். பண்ணியிருக்காங்க. நானும் அப்படிதான் போட்டேன். அண்ட் பட் இயர்லி கம்யூனிஸ்ட் வந்துட்டு காங்கிரஸினுடைய ஒரு விங் மாதிரி தான் செயல்பட்டாங்க. ஸோ அதனால அவங்க கண்டிப்பா அதுல ஆக்டிவ் பண்ணிருப்பாங்க ஆமா ஆமா. அப்படின்ற மாதிரியான ஒரு அசம்ஷன்ல நான் போட்டேன். பட் இப்ப ஆனா தப்பு. தப்புதான். ஆமா. 1925ல பாத்தீங்கன்னா தான் ஆரம்பிச்சிருப்பாங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆமா. ஆஃப் இந்தியா. அண்ட் ம். உண்மையிலேயே பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்லயும் இருப்பாங்க, சோசியலிஸ்டாவும் இருப்பாங்க, ஆனா எல்லாரும் இருப்பாங்க. காங்கிரஸ்லயும் இருப்பாங்க. இருப்பாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஹிந்து மகாசபால இருக்கிற மதன் மோகன் மாளவியா காங்கிரஸ்லயும் இருப்பாரு கொஞ்ச காலம். இருப்பாரு. கரெக்ட். அதை வச்சு நம்மளால ஆன்சர் போட முடியாது. ஓகேவா? சோ கரெக்ட். 3 வந்து தப்புதான். ம். ஓகே. ஸோ அவங்கெல்லாம் மோஸ்ட்லி இண்டிவிஜுவல்ஸா தான் வந்து இதா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இண்டிவிஜுவல்ஸா தான் கரெக்டா. ஓகே. இந்த கொஸ்டினுமே வந்து பயோ எனர்ஜி வித் கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ். ஓகேவா? ஓகே. இது கார்பன் கேப்சர். இட் இன்வால்வ்ஸ் கேப்சரிங் CO2 எமிட்டட் ஃப்ரம் பயோமாஸ் பேஸ்ட் பவர் பிளான்ஸ் அண்ட் ஸ்டோரிங் இட் அண்டர் கிரவுண்ட். கரெக்ட் தான். ஓகே. கரெக்ட். ஓகேவா? பிஇசிசிஎஸ் கார்பன் கேப்சரிங்கிறது எமர்ஜிங் டெக்னாலஜி ப்ரோ. அதனால இப்போ ஆமா. கொஸ்டின்ஸ் எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் இது வந்துருது. ஓகேவா? கரெக்ட். BCCS can result in negative carbon emissions if the biomass is grown sustainably. இதுவும் கரெக்ட். ஓகேவா? பயோமாஸ், நெகட்டிவ் அதாவது கார் நம்ம எதை வந்து இது பண்றோமோ அது வந்து சஸ்டைனபிளா வருது அப்படின்னா நம்ம அந்த கிரீன் ஹைட்ரஜன் அதெல்லாம் ம், டாபிக் பேசியிருந்தோம்ல. ஸோ ம், அந்த ம். மாதிரி தான் இதுவும். ஸோ நம்ம ஆமா சோர்ஸே வந்துட்டு கிரீன் சோர்ஸா இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நெட் எமிஷனும் வந்துட்டு ஜீரோவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும். ஆமா, நெகட்டிவாவும் இருக்கலாம். இருக்கும். ஓகேங்களா? ஆமா. ம். சோ அது கரெக்ட் தான். ரெண்டுமே ஓகே. கரெக்ட். இதோடைய grown sustainablyங்கிறது ஒரு பாயிண்ட் அண்ட் கேன் தான் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆமா ஆமா. இருக்குங்கிறதுனால இருக்கு. ம். ஷுட் ரிசல்ட்னு போட்டிருந்தா கூட தப்பா இருக்கும். ஸோ 1 and 2 கரெக்ட். சி தான் கரெக்டான ஆன்சர். கரெக்ட். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே. ம். இஸ்ரோ ஸ்பேடெக்ஸ் மிஷனு இது ஜான்வரி நிறைய தடவை பிப்ரவரி நியூஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ். வந்துகிட்டே இருந்துச்சு. ஆமா. இது கிடையாது. ஓகேவா? ம். ஆப்ஷன் ஏ பாத்தீங்கன்னா முதல்ல ஆன்சர் பாத்தீங்கன்னா ஸ்பேடெக்ஸ் மிஷனுங்கிறது டாக்கிங். ஆமா. ஓகேவா? ஸோ டாக்கிங்கிறது தான் டாக்கிங்னா ஸ்பேடெக்ஸ். சிம்பிளா என்னன்னா அந்த ஆல்ரெடி ஸ்பேஸ்ல ஒரு மாடியூல் இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு இன்னொரு மாடியூல்ல நம்ம ஆட்களை அனுப்புவோம். நம்மளுடைய மாடியூல் வந்துட்டு ஸ்பேஸ்ல ஆல்ரெடி இருக்கிற, அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சுக்கோங்களேன், அந்த மாடியூல்ல போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா டாக்கிங் ஆகணும். டாக்கிங் ஆகுறதுனா இணையிறது. ஆமா, 2 மாடியூலும் இணையம். ஒண்ணா போயிடும். ஒரு டனல் மாதிரி ஓப்பன் ஆகும். அது வழியா ஆட்கள் வந்து நடந்து இன்னொரு பக்கத்துக்கு போவாங்க. அந்த மாதிரி நிறைய கரெக்ட் கரெக்ட் படங்கள் எல்லாம் காட்டுவாங்க. இது வரைக்கும் அதை வந்துட்டு மேனுவலா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக் டாக்கிங் பண்றாங்க. கரெக்ட். தானாவே ஆட்டோமேட்டிக் டாக்கிங் நடந்துரும். பண்றாங்க. ம். ஆமா. ககன்யான் மிஷனுக்காக இது பேசப்படுது. பண்றாங்க. ஓகேங்களா? ஆமாங்க. ககன்யான் மிஷனுக்காக பேசப்படுது. ஸோ கண்டிப்பா அது உண்டு. இந்த வாட்டி SDX-01, SDX-02 இந்த ரெண்டு தான் அந்த நீங்க சொன்ன 2 மாடியூல். ஓகேவா? ம். ஸ்பேடெக்ஸ் மிஷன்ல யூஸ் பண்ணது. கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ம். இது ஒரு சூப்பர் கொஸ்டின். ஓகே. 4 பேர் கொடுத்துட்டாங்க. ஆத்மீய சபா அப்படிங்கிறது ராஜாராம் மோகன் ராய் தான். ஓகேவா? ம். இந்தியன் சோசியல் கான்ஃபரன்ஸ்ங்கிறது எம்ஜி ரானடே தான். எம்ஜிஆர் ஆனடே. எம்ஜிஆர். ஓகே. சோசியல் சர்வீஸ் லீக்ங்கிறது தான் ஜோஷி. அகர்கர் ஆமா. கிடையாது. அகர்கர் கிடையாது. நாராயண் ஓகேவா? ஜோஷியா. ஆமா, ஜோஷி. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங்கு. ட்ரூத் சீக்கர் சொசைட்டி பாத்தீங்கன்னா ஜோதிராவ் பூலே ஜோதிரா கரெக்ட். ஃபுலே. அதாவது ம். சத்யசோதக் சமாஜ். ம். சரிங்களா? அதோட இங்கிலீஷ் நேம் தான் ட்ரூத் சீக்கர் ட்ரூத் சீக்கர் சொசைட்டி. சபோஸ். ஆமா. ஸோ ஒன்லி 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. சூப்பர். சப்தி சிஸ்டம். சரிங்களா? இந்த ரெவன்யூ சிஸ்டம் வந்து அக்பர் யாருக்கு இருந்து அடாப்ட் பண்ணிருப்பாங்கன்னா ஷெர்ஷாசூரி. இதை நம்ம சர்ஷா டிஸ்கஸ் பண்ண சூட். ஏற்கனவே. ஆமா ஆமா. ஆமா. ரெவன்யூ பிராக்டிசஸ். இந்த சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா டாக்ஸ் வாஸ் கலெக்டட் இன் கேஷ் ரேடர் தன் இன் கைண்ட். அதாவது
கேஷா மட்டும்தான் இதுல வந்து வரி கலெக்ட் வசூல் பண்ணுவாங்க டாக்ஸ. பண்ணுவாங்க. வரி ம். வசூல் பண்ணுவாங்க. 10 வருஷத்துக்கு பிக்ஸ் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட ஆமா. பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டத்துக்கே இது வந்து ஒரு முன்னோடி அப்படின்னு முன்னோடி. சொல்லலாம். ஆமா. ஓகேவா? இந்த சப்தி சிஸ்டம்ங்கிறது கலெக்டட் இன் கேஷ் ரேடர் தென் ஐனி இன் கைண்ட். தஷாலா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 10 வருஷம் ஆமா ஆமா, ஐனி தாஷாலா. கரெக்ட், தஷாலா. ஐனி ஆமா. தாஷாலா தான். ஸோ இந்த ரெண்டுமே கரெக்ட். இன் கைண்ட் அப்படிங்கிறது இருக்கு பாத்தீங்களா? ம். இதுல ம். நீங்க டெப்தா போய் பாத்தீங்கன்னா அவங்க வந்து காசாவும் தரலாம், பொருளாவும் தரலாம். ஆனா ஓ. பிக்சடா பாத்தீங்க, சும்மா பேசிக்ஸா பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா? ஒரு ஓகே. சில இடங்கள்ல வந்து கைண்டாவும் வாங்கியிருக்காங்க. பட் சப்தி ஓகே. சிஸ்டம் ஓகே. அப்படிங்கிறது டைரக்டா ரெஃபர் பண்ணி கொஸ்டினா கேட்டதுனால 1 and ம். 2 கரெக்ட். ஸோ சி கரெக்ட். ஆன்சர். இப்ப பாத்தீங்களா ஓகே. எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் சரி, இப்ப கூட டெக்னிக்கல் சர்வீஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து ம். அந்த கொஸ்டின் பேப்பர்லயும் இந்த மாதிரி ஜப்தி சிஸ்டம், ரயத்வாரி சிஸ்டம், மஹால்வாரி சிஸ்டம், இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. கண்டிப்பா அதனால இது வந்துரும். எனக்கு இம்பார்ட்டன்டான ஆமா. ஏரியா தான். ஸோ கன்ஃபார்மா மனப்பாடமே எக்கனாமிக் பண்ணிக்கலாம். மேனேஜ்மெண்ட் வந்துட்டு அக்பரோட ரெவென்யூ மினிஸ்டர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரு ராஜா இவர் தானே, தோடர்மால் தானே. ராஜா தோடர்மால். ஆமா. கரெக்ட். ஸோ ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின். ஆமா. நெக்ஸ்ட் ஓகே. போயிடலாமா? ஓகே. அது ஐனி தாசாலா, ஐனி அக்பரியில கூட எழுதியிருப்பாரு அபுல் ஃபாசில்லாம். அபுல் ஃபாசில் கூட இதை எழுதியிருக்காரு. ஓகே. சூப்பர். நெக்ஸ்ட் இக்பரி. ம். ஓகே. இதுல ஃபாரின் டிராவலர் அவங்க எந்த காலகட்டத்துல வந்தாங்க, என்ன ஒர்க் எழுதுனாங்க? மெகஸ்தினிஸ் ம். யார் காலத்துல வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிந்துசாரா காலம் சந்திரகுப்த கிடையாது. மௌரியாவோட காலத்துல தான் வந்திருப்பாரு இல்லையா? சந்திரகுப்த மௌரிய காலத்துல தான் வந்திருப்பாரு. இந்திக்கா வந்திருப்பாரு. கரெக்ட். கரெக்ட். இண்டிகா கரெக்ட். ஓகேவா? ஆமா. சோ ஃபர்ஸ்ட் வந்து பிந்துசாராங்கிறது தப்பு, அந்த பேர் முடிஞ்சிருச்சு. ம். ஹுவான் ஸ்வாங் அப்படிங்கிறவர் வந்து ஹர்ஷவர்தனா காலகட்டத்தில் தான் ஹர்ஷவர்தனா. வந்திருப்பார். அவங்க ஆமா, அந்த 3 புலகேசியை பேர் வந்து இருப்பாங்க பாப்பாரு. இல்லையா? ம். அந்த 3 பேர் அந்த டயத்துல இந்த ட்ரைபேட் நடக்கும்ல. ஹர்ஷவர்தனா. ஹர்ஷவர்தனா, ஆமா இரண்டாவது புலிகேசின், அப்புறம் ஆமா, மகேந்திரவர்ம பல்லவன், நரசிம்ம பல்லவன், இவங்க 3 பேருடைய காலத்திலயும் 3 பேருடைய கோர்ட்டுக்குமே இவான் ஸ்வாங் இவர் போயிருக்காரு. வந்திருப்பாரு, ஹுவான் ஸ்வாங் வந்திருப்பாரு. கரெக்ட். அவருடைய ம். டிராவலாக், டிராவல் எல்லாம் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா? அதுக்கு பேர் தான் சியூக்கியா. சியூகி. கரெக்ட். ஆமா, ஆமா, சியூக்கி. சியூகி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இபன் பதுதா. ஆமா. இபன் பதுதா எம்பிபி. கரெக்ட். இந்த ரெண்டு முகமது கரெக்ட். பின் நீங்க துக்ளக். ஆமா. ஆமா, முகமது பின் துக்ளக். துக்ளக்னு ஒரு படம் கூட வந்திருக்கும். சோ ஆஹ் நடிச்சிருப்பாரு. அதுல அதுல கூட வந்துட்டு இபன் பதுதா பதூதாவும் சோவும் வருவாங்க. ஆமா. வருவாங்க. ஓகேவா? ஆனா ஐ மீன் கிதாபுல் ஹிந்து முத்துக்லக். தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிதாபுல் ஹிந்து இல்ல. ஓ, ஓகேவா? அதுதாங்க கிதாபுல் ட்விஸ்ட். ஹிந்து இல்ல. அதுதான் அங்க ட்விஸ்ட். கிதாபுல் ஹிந்து எழுதினாரு அல்பர்னி. அல்பெரூனி. ஆமா. கொஞ்சம் யோசிச்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இதை எலிமினேட் ம். பண்ணிருக்கலாம். ஏன்னா இது வந்து 1000ல எழுதுது. 1017. ஓகே. ஓகே. இவரு வந்திருப்பார். அல்பர்னி யாரு கூட வந்திருப்பாருன்னா கஜினி கூட வந்திருப்பாரு. கஜினி. ஆமா, முகமது கஜினியோட வந்திருப்பாரு. கஜினியோட வந்திருப்பாரு. சரிங்களா? ஓகே. ஸோ 1 and 3 ராங்கு. ஒன்லி ஒன் பேர் தான் கரெக்ட். ஓகே. சூப்பர். சூப்பர். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் ஒரு சூப்பர் கொஸ்டின். பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784 கிரியேட்டட் ஏ நியூ பாடி கால்டு போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். இது வரைக்கும் கரெக்ட். ம். ஓகேவா? டு எக்ஸ்க்ளூசிவ்லி மேனேஜ் த கமர்ஷியல் அஃபேர்ஸ். கமர்ஷியல் அஃபேர்ஸ் கிடையாது, பொலிட்டிக்கல் கிடையாது. அஃபேர்ஸ். ஆமா. ஓகேவா? கமர்ஷியல் அஃபேர்ஸை பார்க்கறதுக்கு தான் சிஓடி இருக்கு, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஆமா. ஓகேவா? கமர்ஷியல், சிஓடி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ம். பொலிட்டிக்கல் அஃபேர்ஸை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிட்ஸ் இந்தியா ஆக்ட்ல போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. ஓகே. சரியா? நெக்ஸ்ட், இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆஃப் 1861 introduced for the first time local representation in Indian legislative council. கரெக்டானா? இது கரெக்ட். கரெக்ட். ம். ஓகேவா? ஏன் கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் 50 அந்த ரிவோல்ட் நடந்திருக்கும் இல்லையா, 1857, அதுக்கு பிறகு வந்துட்டு இந்தியன் ம், ரெப்ரசன்டேஷன் வந்து இருந்தே ஆகணும் ஆமா அப்படின்ற மாதிரி கரெக்ட். அவங்களுக்கு ஒரு இதா இருக்கும். ஆமா, கேட்டிருப்பாங்க. அதனாலதான் ராஜா தியோ நாராயணன் அப்படிங்கிற ஒருத்தரும், ராஜா தியோ ஓகே. நாராயண் அப்படிங்கிற ஒருத்தரையும், மகாராஜா திங்கர் ராவ், மகாராஜா தின்கர் ராவ். தின்கர் ராவ் அப்படிங்கிற 2 பேரையும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதன் மூலியமா ஓகே. லோக்கல் ரெப்ரசன்டேஷன் ஃபில் ஆகும். 1861 தான் ம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகே. அதுல
ராஜா தியோ நாராயண் வந்துட்டு பனாரஸோட ராஜா. ம் இன்னொருத்தர் வந்து பட்டியாலாவோட ராஜா. சூப்பர். பனாரஸோடைய ராஜா அவரு, இன்னொருத்தர் வந்து பட்டியாலாவுடைய ராஜா. ஓகே. வருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், பனாரஸ்னா வாரணாசி, பட்டியாலானா பஞ்சாபா? அது தெரிலங்க. பட்டியாலா பஞ்சாப் மாதிரி தான் இருக்கு. பஞ்சாப் மாதிரி தான். பட்டியாலா ஆமா சாரீஸ். ஆமா ஆமா. The Government of India Act 1919 created a new office of High Commissioner for India என்ன? இது ஓகே. 1919 ஆக்ட் கிடையாது, 1915. தேர்ட் 19. ஓகே ஓகே. ஓகேவா? ஆனா 1920ல தான் இந்த ஆபீஸ் கிரியேட் ஆயிருக்கு. ம் அதனால ம் எல்லாருமே 3ன்னு போடுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். வாய்ப்பு அதிகம். கரெக்ட். ஆமா. ஓகே, ஆனா ஆன்சர் ஏ. நல்ல கொஸ்டின் இது. 2 ஒன்லி. சூப்பர் சூப்பர். நானும் அந்த ட்ராப்ல தான் மாட்டினேன். ம் ஓகே. இது ஒரு சூப்பர் கொஸ்டின். புலந்தி பாக், இது வந்து உங்களுக்கு டைரக்டா ஃபேக்சுவல் தெரிஞ்சாதான் அட்டன் பண்ண முடியும். ம் ஓகேவா? ஒரு உட்டன் சேரியாட் வீலு வித், ஆக்சுவலா வீல்ல பாத்தீங்கன்னா 2 வீல் இருக்கும். ம் ஒன்னு ஸ்போக்குடு வீல். ஓகேவா? ஆமா ஸ்போக்குடு வீல்னா இந்த மாதிரி இது இருக்கும். ஓகேவா? ஆமா இது வந்து ரொம்ப லேட்டர் பீரியட்ல தான் வரும். வரும். ஆஃப்டர் வேதிக், ம் வேதிக் ஏரா. ஓகேவா? சோ கண்டிப்பா அது ஒரு மகாஜனபதாஸா தான் இருக்கணும். நெக்ஸ்ட், அந்த வீல்ல அயன் அதிகமா இருக்கும். அயன் ரிம் இருக்கணும். ரிம்னா அயன். எதுங்க? அதான் அந்த நடுவுல இருக்கும் இல்லையா? ஆஹ் அதுதானே? ஆமா, அயன் ரிம். ஓகே. ஓகேவா? அயன் ரிம். சட்டகம் ம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. ம் அயன் ரிம் இருக்கணும். ஓகேவா? இந்த உட்டன் சேரியட் பில்ல அயன் ரிம் இருக்கு. அயன் எங்க அதிகமா கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகதால். பீகார். ஆமா, மகதம். ஓகேவா? பீகார். அயன் எப்படி சொல்றது, அங்க மகாஜனபதம் உருவானதுக்கு காரணமே அங்க அயன் ரிசோர்ஸை அந்த கண்டுபிடிச்சதுனால. மகதா எம்பையர் வந்துட்டு ஒரு பெரிய கிங்டமா மௌரியா பீரியட்ல வந்ததுக்கு காரணமும் அயனுடைய உதவிதான். ஆமா, கரெக்ட். ஓகேவா? புலந்திபாக் அப்படிங்கிறது வந்து பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ம் பாதலிபுத்திரம் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு அருகிலே தான் இருக்கும். சரிங்களா? காமிக்கிற பாருங்க. இவங்க கொஸ்டின்ல கேட்டது வந்து இந்த இதுதான். ஓகே ஓகே தெரியுதா? ஓகே ஓகே. சூப்பர். சூப்பர் சூப்பர். பாட்னா பீகார். சூப்பர். புலந்திபாக். பாட்னா. மீதி எதுவும் கிடையாது. டாரிகிரேட்ஸ். ஓகே. டாரிகிரேட்ஸ். டாடிகிரேட்டுங்கிறது அந்த ஒரு ஸ்பேஸ்ல எல்லாம் கூட பயங்கரமா சர்வைவ் ஆகக்கூடிய ஒரு ஆமா, உயிரினம். ஒரு உயிரினம். எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீமோ. கண்டிஷன்ஸ்ல கூட இது வந்து உயிர் பிழைத்து வாழும் அப்படின்னு அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமா. அண்ட் ஸ்பேஸ் லைஃபுக்கு இது இதை வச்சு ரிசர்ச்சும் போயிட்டு இருக்குது. எப்படி இது வந்து தாக்கு பிடிக்குது, இதுல இருந்து நம்ம எப்படி இதை எடுத்துக்க முடியும் அப்படின்றதையும் இப்ப நிறைய லென்த் அண்ட் பிரெத்தா ரிசர்ச் போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து இன்னொன்னு ஒரு பேர் வாட்டர் பியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ. வாட்டர் பியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல மாஸ் பிக்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ம் இந்த வாட்டர் பியர்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? ஆமா. வாட்டர் பியர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீமோஃபீலிக் மைக்ரோஸ்கோபிக் அனிமல்ஸ் கேப்பபிள் ஆஃப் சர்வைவிங் இன் அவுட்டர் ஸ்பேஸ். ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். நீங்க ஸ்கூல் புக்கு அதே மாதிரி ரொம்ப நிறைய பார்க்கலாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். வேற எதுவுமே வாட்டர் பியர் அப்படிங்கறது வந்து வச்சு மெரைன் எக்கோசிஸ்டம் அப்படிங்கறதுனால போயிடுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ம் ஓகேவா? எஸ்டிமோபிலிக் கண்டிஷன்ல இருக்க முடியும். ஓகேவா? ம் எந்த வகையான ஒரு காலகட்டங்கள் எந்த ஒரு இடத்துலயும் விட்டாலும் அது வாழ்ந்துரும். ஸ்பேஸ்லயே வாழணும்னா பாத்துங்க. இதை வச்சு ஓகே. இது ரிசர்ச் வந்து நிறைய போயிட்டு நீர் இருக்கு. கரடி அப்படின்ற மாதிரி தான் நீங்க சொன்ன மாதிரி தான் டிரான்ஸ்லேட்டும் பண்ணி டிரான்ஸ்லேட் வச்சிருக்காங்க பண்றாங்க. தமிழ்ல. ஆமா. வாட்டர் பியர். ஆமா. ஓகே. இதுவும் ஒரு சூப்பரான கொஸ்டின். நேஷனல் பார்க் அது எந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி. இருக்கு அப்படின்றது. ஓகேவா? மௌலிங் நேஷனல் பார்க் ரான் ஆஃப் கட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மௌலிங் நேஷனல் பார்க் அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. பிரதேசத்துல இருக்கு. ஆமா. ஓகேவா? மௌலிங்கிறது ரான் ஆஃப் கட்ச் குஜராத்ல இருக்கு. ஒன்னு இந்த ஆமா, பக்கம், இன்னொன்னு அந்த பக்கம். அந்த பக்கம். ஓகேவா? இன்கரெக்ட். ஒன்னு ஆமா. ஒன்னு ஈஸ்ட், இன்னொன்னு வெஸ்ட். கன்ஃபார்மா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்கரெக்ட். சத்புரா நேஷனல் பார்க் பஞ்ச்மார்கி பயோஸ்பியர் ரிசர்வ் கரெக்ட். ம் மத்திய பிரதேஷ் தான் ரெண்டுமே. சத்புரா ரேஞ்சு அதை வச்சு நம்ம சத்புரா ரேஞ்ச் போட்டுடலாம். போட்டுடலாம். ஓகேவா? மத்திய பிரதேஷ். ஓகே. ம் கேம்பல் பே நேஷனல் பார்க் கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர். கேம்பல் பே கேம்பல் பே நேஷனல் வந்து பார்க். நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் கிட்ட இருக்குல்ல? ஆமா, அந்தமான் நிக்கோபார், நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்ல ஆமா. இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிறது சரிங்களா? வந்து பாக் பே, ஆமா, பாக் நம்மள்ட்ட சலசந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பாக் பே. நம்ம இங்க அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிறதுக்கு பேர் பாக் பே.
பாக்பே. அங்கதான் ம். கல்ஃப் ஆஃப் மன்னார் இருக்கு. அது நேஷனல் இருக்கு. பார்க்லாம் கிடையாது. நம்ம கல்ஃப் ஆமா. ஆஃப் மன்னாரே கல்ஃப் ஆஃப் மன்னார் நேஷனல் பார்க், மெரைன் நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லுவோம். ம். கேம்பல் பே வந்து நிக்கோபார்ல இருக்கு. சரிங்களா? கிரேட் ஓகே. நிக்கோபார் பயோஸ்பியர் ரிசர்வ் அதுலதான் அது உண்டு. ஓகே. ஓகேவா? கிரேட் சூப்பர். நிக்கோபார் பயோஸ்பியர் ரிசர்வ். பயோஸ்பியர் ரிசர்வ். ம். சரியா? கல்ஃப் ஆஃப் மன்னார் இல்லை. ஓகே. நெக்ஸ்ட் சூப்பர். கொஸ்டின் போயிடலாமா? ஓகே. எனர்ஜி கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2022 வச்சு கொஸ்டின். ஓகேவா? ம். கரெக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. இட் ப்ரொவைட்ஸ் a legal framework for establishing a domestic carbon credit trading scheme. கரெக்ட். கரெக்டா? கரெக்ட். ஆமா, கரெக்ட். Bureau of Energy Efficiency is designated as the implementing agency. இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி Correct. இதுவும் கரெக்ட் தான். The act mandatesனா கன்ஃபார்மா ஆமா, இல்ல, இது மட்டும் தப்பு. இதுதான் தப்பு. ஓகேவா? ஓகே. வாலண்டரி ப்ரொவிஷன் தான், மேண்டேட் ஆமா, கிடையாது, கட்டாயம் இல்லை. இல்லை. ஓகேவா? கட்டாயம் இல்லை. ஸோ 1 and 2 ஓகே, மட்டும்தான் சரியானது. கரெக்ட். ம். ஸோ பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி அது ஒரு ரெகுலேட்டிங் பாடியா இருந்தது, இப்போ வந்து இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியா மாறி இருக்கு இந்த ஆமா. கிரெடிட் ஸ்கீமுக்கு. ம். ஆமா. ஓகேங்க, நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே. ஹரப்பன் சைட்ஸ் என்ன நதியில இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் ரிவர் இண்டஸ்க்கு பக்கத்துல. ஹரப்பாவே ராவி நதி தான், உங்களுக்கு கன்ஃபார்மா ஆமா. தெரியும். ம். மொகஞ்சதாரோ இண்டஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியும். இந்த அம்ரிங்கிறது என்ன நதி அப்படிங்கறதுலாம் ஒரு குழப்பம் வந்திருக்கும். அம்ரியும் ம். இண்டஸ் தான். இண்டஸ் தான். சரியா? ஓகே. அம்ரி பாகிஸ்தான்ல இருக்கு. போன வருஷம் இந்த நான் முதல்வன் டெஸ்ட் சீரிஸ் வச்சாங்க இல்லையா, ம். அப்போ வந்து இந்த அம்ரி வச்சு ஒரு கொஸ்டின் இருந்து, அது வந்து பாகிஸ்தான்ல இருந்த மாதிரி. ஓகேவா? உங்களுக்கு அதை வச்சே போட்டுடலாம். சன்புதாரோ, கோட்டிஜி, அம்ரி, அல்லாதீனோ, இந்த சண்குதாரோ. 4மே ஓகே. ஓகேவா, ஆமா. இந்த 4மே இண்டஸ் நதி தான். சூப்பர், சூப்பர். ஓகேவா? இந்த 4மே இண்டஸ் நதி தான். சரியா? ஹரப்பா ஓகே. ராவி நதி. ஹரப்பா ராவி. ம். ம். ஹரப்பா ராவி நதி, மொகஞ்சதாரோ, இது எல்லாமே இண்டஸ் நதி தான். ஸோ கன்ஃபார்மா பாத்துங்க. நெக்ஸ்ட் டைமும் கொஸ்டினா வரும், வேற மாதிரி கூட கொஸ்டின் ஆகும். ஓகே. ஓகேவா? நல்ல கொஸ்டின் இது. ஸோ ஒன்லி 2. சூப்பர். நெக்ஸ்ட் போயிடலாமா? இதுவும் சூப்பரான கொஸ்டின்.